ரூபாய் 4,50,000 முதலீடு செய்தால் மாதம் 52,000 லாபம் தருவதாக கவர்ச்சி விளம்பரம் செய்து மக்களை ஏமாற்றியுள்ளனர். ஆரோக்கியமான வாழ்வு, பசுமை இந்தியா, புவி வெப்பமடைவது தடுத்தல் என சமூக அக்கறையோடு மக்களிடம் ரொம்ப நல்லவர்களைப் போல நாடகம் போட்டவர்கள் வசமாக சிக்கியது எப்படி? சிறப்பு விருந்தினராக சின்னத்திரை பிரபலங்களின் பிரசன்ஸ். இனி உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகிறதென்றும் சீலிங்கை உடைத்து கொண்டு பணம் கொட்டப்போவதாகவும் பல மோட்டிவேஷனல் ஸ்பீச். கோஃபி சைக்கிள்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சைக்கிள் இண்டஸ்ட்ரியை ஒரு கார்பரேட் ஸ்டைலில் வித் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோட வழங்கிட்டு இருக்காங்க. இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனால, இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களுடைய குரோத்தும் நடக்க போகுது. அது கூட சேர்ந்து உங்களுடைய வெல்த்தும் பில்ட் ஆக போகுது. புதிய இந்தியாவின் புரட்சியாளர் விருதினை பெறுவதை போன்ற பில்டப்ஸ். இதெல்லாம் போதாத குறைக்கு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமும் குரலி வித்தைஸ். இப்படி தங்களுடைய நிறுவனம்தான் இந்தியாவிற்கே முன்னோடி, இது புதிய சகாப்தத்தின் தொடக்கம், எங்களுடன் சேர்ந்து நீங்களும் என்டர்பிரனர் ஆகலாம் என ஆசை காட்டி பல கோடிகளை மோசடி செய்திருப்பதாக கோ ஃப்ரீ சைக்கிள் நிறுவனத்தின் மீது முதலீட்டாளர்கள் பலரும் புகார் அளித்துள்ளனர். இது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் பிரிவு போலீசார் மேற்கொண்ட கராரான விசாரணையில் இந்த நிறுவனத்தின் திகிடு தத்தங்கள் அத்தனையும் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. முழு குற்ற பின்னணியையும் அறிய பாண்டிச்சேரி செய்தியாளர் அக்பர் அலியை விசாரணையில் களம் இறக்கினோம். பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட கோ ஃப்ரீ சைக்கிள் நிறுவனத்தின் கிளை அலுவலகம் புதுச்சேரி காமராஜர் சாலையில் செயல்பட்டு வந்துள்ளது. இந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக நிஷாத் அகமத் என்பவரும், இந்த நிறுவனத்தை பான் இண்டியா அளவில் பிரபலப்படுத்தும் சேல்ஸ் தளபதியாக அஜய் முருகன் என்பவரும் செயல்பட்டுள்ளனர். குளோபல் வார்மிங்கை தடுத்து நிறுத்துவதற்காக இப்போதே சைக்கிள் பெடலை மிதியுங்கள், இந்த வாழ்க்கை ஒரு சக்கரம் போன்றது, வருங்காலத்தில் மக்கள் சைக்கிளைத்தான் அதிகம் பயன்படுத்த போகிறார்கள், முதலீடு செய்யும் எண்ணத்தோடு வந்துள்ள உங்களுடைய முகத்தில் இப்போதே ஒளிமயமான எதிர்காலம் தெரிவதாக பேசி பேசியே அனைவரையும் மூளைச்சலவை செய்து நம்ப வைத்திருக்கிறார்கள். கோ ஃப்ரீ சைக்கிளின் மொத்த விற்பனைக்கும், ரீட்டைல் விற்பனைக்கு, பிரான்சைஸ் மாடலுக்கும் இன்வெஸ்டர்ஸ் தேவை என விளம்பரப்படுத்தி உள்ளனர். தங்களிடம் ரூபாய் 4,50,000 முதலீடு செய்தால் மாதம் 52,250 ரூபாய் உங்களுடைய வங்கிக் கணக்கில் கிரெடிட் செய்யப்படும் என்று உறுதியளித்தவர்கள் மொத்த முதலீடு பணத்தையும் 9 மாதத்தில் முழுவதுமாக ரீஃபண்ட் செய்து விடுவதாகவும் கம்பி கட்டி உள்ளனர். தொழில் தொடங்க வேண்டும், நிறைய லாபம் சம்பாதிக்க வேண்டும், ஆனால் அதில் ரிஸ்க் ஏதும் இருக்கக்கூடாதென தெளிவாக சிந்தித்த முதலீட்டாளர்கள் கோ ஃப்ரீ சைக்கிள் நிறுவனத்தில் தலைக்கு ரூபாய் 4,50,000 முதலீடு செய்துள்ளனர். நிறுவனமும் சொன்னபடியே முதல் 2 மாதம் மட்டும் 52,250 ரூபாயை அக்கவுண்டில் கிரெடிட் செய்துவிட்டு அதன் பிறகு வெறும் வவுச்சரை மட்டும் கொடுத்துவிட்டு கூடிய விரைவில் பணம் கிரெடிட் செய்யப்படும் என சமாளித்திருக்கிறார்கள். ஆனால் கோ ஃப்ரீ சைக்கிள் நிறுவனத்தினர் முதலீட்டாளர்கள் கட்டிய பணத்திற்குரிய சைக்கிளையும் கொடுக்கவில்லை, மாதம் தருவதாக கூறிய லாபத்தையும் கொடுக்கவில்லை. இதன் தொடர்ச்சியாக இன்வெஸ்டர்ஸ் பலரும் தாங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் விளம்பரத்தை நம்பிதான் பணத்தை ஏமாந்து விட்டதாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில்தான் கடந்த ஏப்ரல் மாதத்தில் புதுச்சேரி சைபர் கிரைம் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி ஆகிய இருவரும் அவர்களுடைய டீமோடு காமராஜர் சாலையில் செயல்பட்டு வரும்
கோ ஃப்ரீ சைக்கிள் நிறுவனத்தின் கிளை அலுவலகத்தில் விசாரணைக்காக சென்றுள்ளனர். அப்போது அவர்களையும் முதலீட்டாளர்களை வரவேற்பை போன்றே வெல்கம் செய்த நிறுவனத்தின் சேல்ஸ் தளபதி அஜய் முருகன் வந்திருப்பது போலீஸ் என்று உணராமல் அவருடைய வழக்கமான பேன் இண்டியா நாடகத்தை காவல்துறையினரிடம் அரங்கேற்றியுள்ளார். கம்ப்ளைண்ட் பண்ணவங்க வந்து இது ஃபோர்ஜரின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த கம்ப்ளைண்ட் பண்ண பர்சன்ஸ் எனக்கு சொல்லுங்க. நாங்கள் தான் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கூட்டு மிரட்டுறது பேசுறதெல்லாம் இல்லை. நான் கேட்குற கேள்விக்கு போய் சொல்லுங்க. எத்தனை மெம்பர் இது வரைக்கும் ஆகிறாங்க? ஆல்மோஸ்ட் வந்து 700 ஃப்ரான்ச்சைஸ் இன்வெஸ்டர் இருக்காங்க. முதலில் தங்களிடம் இந்தியா முழுவதும் 700 பிரான்ச்சைஸ் இன்வெஸ்டர்ஸ் இருப்பதாக இஷ்டத்திற்கு அடித்துவிட்ட அஜய் முருகன் தங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் பஞ்சாபில் உள்ளது, முகப்பேரில் உள்ளது, காஞ்சிபுரத்தில் உள்ளதென அவருடைய டெம்ப்ளேட்டான நாடகத்தை அரங்கேற்றவும் அதற்கு ஆய்வாளர் தியாகராஜன் கொடுத்த ரிப்ளை தான் இந்த விசாரணையின் ஹைலைட். இப்போ நிறைய பேர் மக்கள் சொல்கிறாங்க ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்குது, காஞ்சிபுரம் இருக்குது. நான் வந்து இப்போ வந்து முகப்பேரூர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஆமாம், முகப்பேரூர் தான் இருக்குது, ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்குது, காஞ்சிபுரம் நீங்கள் சொல்லுறது தான். எல்லாம் ஊரில் இருக்குது தான். சைக்கிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குன்னா உங்களுக்கு இருக்கா? ஆய்வாளர் தியாகராஜனின் கேஷுவலான கேள்விகளையே சமாளிக்க முடியாமல் திணறிய அஜய் முருகனிடம் ஆய்வாளர் கீர்த்தியும் அவர் பங்குக்கு பாண்டிச்சேரியில் இந்த பிசினஸ் தொடங்க லைசன்ஸ் உள்ளதா என முக்கியமான கேள்வியை போகிற போக்கில் போட்டுள்ளார். நீங்கள் கேட்டது அப்படிங்கிறது ஓவரால் சைக்கிள்ஸோடைய சேல்ஸ் ரிப்போர்ட். இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆஃபீஸ்க்கு ரன் பண்ணுறது என்ன டாக்குமெண்ட் போடுங்க. இவ்வளோ காசு கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா, என்ன நீங்கள் அத்தாரிட்டி கொடுக்குறீங்க, பேங்க்கில் எதனா டைப் பண்ணுறீங்களா, பேங்க் எதுனா ஆர்பிஐல ஏதாவது பர்மிஷன் வாங்கிக்கிறீங்களா, ஏதாவது ஒன்று இந்த ஆஃபீஸில் நான் ஃபர்ஸ்ட் அதை கொடுங்க. அப்புறம் சேல் டேக்ஸ் கட்டிடுறீங்களா, இது என்ன பண்ணிடுறீங்க? விழி பிதுங்கிய அஜய் மறுபடியும் பேன் இண்டியா படத்தை காட்ட, கண்ணா உங்க ரீல் அந்து போச்சு என பார்வையிலேயே உணர்த்திய விசாரணை அதிகாரிகள் அவருக்கு லைசன்ஸ் தொடர்பாக பாடம் எடுத்த விதமெல்லாம் வேற ரகம். ஒரு பேன் இண்டியாவோட லைசன்ஸ் போதும், நம்ம எல்லா இடத்துலையும் நம்மளோட ஃப்ரான்ச்சைஸ் வந்து எடுக்கிறோம். அடுத்தது இந்த ஓவரால் சைக்கிள் சேல்ஸ் எவ்வளோ ஆயிடும் பாண்டிச்சேரியில் மட்டும் அஜய் இந்தியா ஃபுல்லாக நீ இப்போ டிஎஸ் கம்பெனி விற்கிறாங்க. பாண்டிச்சேரி வந்தாங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு ஆர்டிஓட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். ஒன்று இந்த ஆஃபீஸ்க்கு ஒரு முனிசிபாலிட்டி லைசன்ஸ் வாங்கிடுவோம். இவ்வளோ ரூபா பணம் நீங்கள் டேக்கிள் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு பர்மிஷன் வச்சுருக்கீங்களா? இல்லை நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் ஒரு கம்பெனிக்கு ஓப்பன் பண்ண போகிறோம், இங்கே அதுக்கான டாக்குமெண்ட் இருக்கா? சேல்ஸ் ரிப்போர்ட் பேன் இண்டியா லைசன்ஸ் பேன் இண்டியா மூவிமே நினச்சி நம்ம சொல்கிறாரு அப்படின்னா சார் ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொசீஜர் இருக்குல்ல, நானே எங்கேயோ லைசன்ஸ் பேன் இண்டியா லைசன்ஸ் வாங்கி நேரம் வந்து வச்சிடலாமா? அஜய் முருகனின் பேச்சில் தெளிவு இல்லாததால் அதிகாரிகள் அந்த அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டுள்ளனர். அப்போது அங்கிருந்த குப்பை தொட்டிக்குள் 2.5 கோடி பணத்தை பதுக்கி வைத்திருப்பதை தெரிந்ததும் போலீசாரே ஒரு கணம் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக சிவாஜி படத்தில் வருவதைப் போல பாதி உங்களுக்கு மீதி கம்பெனிக்கு என கோ ஃப்ரீ சைக்கிள் நிறுவனத்தினர் டீல் பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு செயல்பட்ட புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கோடிக்கணக்கான ரூபாய் தொடர்புடையதாக இருப்பதால் அமலாக்கத்துறையினருக்கும் தகவல் கொடுத்துள்ளனர். இது தொடர்பாக அமலாக்கத்துறையின் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கோ ஃப்ரீ சைக்கிள் நிறுவனத்தின் தலைமை பொறுப்பிலிருந்த அனைவரும் சென்னை உயர்நீதிமன்றத்திடமிருந்து முன்ஜாமீன் பெற்றுள்ளனர். ஒருபுறம் முதலீட்டாளர்கள் தங்களுடைய பணத்தை மீட்டுத் தர வேண்டுமென கண்ணீர் மல்க காவல்துறையிடம் புகார் அளித்துவிட்டு சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டு வந்தனர். அவங்க வந்து ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் செஞ்சதாகவும் வந்து கேள்விப்பட்டேன். நான் இது சம்மந்தமாக நான் வந்து சைபர் கிரைம் போலீஸுக்கு ஏற்கனவே ஒரு இமெயில் அனுப்பிச்சு வச்சேன். இப்போ ரைடு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன விஷயத்தால போலீஸ் வந்து கிரைம் பிரான்ச்ல இருந்து ஈடி வரைக்கும் கொண்டு போனாங்கன்னு நினைக்கிறீங்க? இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே சொன்ன விஷயம், பேப்பர்லேயே பார்த்துருப்பீங்க. லைசன்ஸ் கரெக்டாக இல்லை, டாக்குமெண்ட்ஸ் ஜிஎஸ்டிலாம் வேற பேரில் இருக்கு, கம்பெனி யூனிட் சேல்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இல்லை, ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த பிரச்சனை மூவ் ஆச்சு. அப்போ ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் காமிச்சு எதுக்கு என்னை ஏமாத்துனீங்க? என்னோட 4.5 lakhs வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கொடுக்க மாதிரி நான் ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் சைபர் கிரைம் பாண்டிச்சேரி மெயிலை பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். மற்றொரு புறம்
மோசடி செய்து பணத்தை ஏமாற்றிய கும்பல் ஸ்டார் ஹோட்டலில் கூடி முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா என கூத்தடித்து வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதைப் போல நடந்து கொண்டுள்ளனர். நடந்த சம்பவம் தொடர்பாக 4 மாத காலமாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கோஃப்ரீ சைக்கிள் நிறுவனத்தின் 10 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது. அதோடு சேல்ஸ் தளபதி அஜய் முருகனிடம் மேற்கொண்ட கிடுக்கிப்பிடி விசாரணையில் அந்த நிறுவனத்திற்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை என்பதும், பஞ்சாப், காஞ்சிபுரம், வானகரம் போன்ற இடங்களில் மேனுஃபேக்சரிங் யூனிட் உள்ளதென வாயிலேயே கதைவிட்டு முதலீட்டாளர்கள் காதில் பூசுற்றி உள்ளதும் விசாரணையில் உறுதியாகி உள்ளது. இதன் தொடர்ச்சியாக சென்னையில் தலைமறைவாக இருந்த நிறுவனத்தின் தலைமை செயலதிகாரி நிசாத் அகமதை அமலாக்கத்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். அவரின் வங்கிக் கணக்குகள், அசையும் அசையா சொத்துக்கள் அத்தனையையும் முடக்கிய அதிகாரிகள் நிசாத் அகமத் வேறு எந்தெந்த மாநிலங்களில் இதுபோல எத்தனை கோடியை ஏமாற்றி உள்ளார் என்பதை தெரிந்து கொள்ளவும் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதில் நிசாத் அகமத் கடந்த 2018ஆம் ஆண்டே கேரளா மற்றும் பெங்களூருவில் லிங்க் லைன் பைக் என்ற பெயரில் MLM பாணியில் பல கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பது அமலாக்கத்துறையினருக்கு தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அவரை சென்னையிலிருந்து புதுச்சேரி அழைத்து வந்த அமலாக்கத்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். புதிய சகாப்தத்தின் சிந்தனை சிற்பியாக கருதப்பட்ட நபர் தற்போது சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டிருப்பது அவரை நம்பி முதலீடு செய்தவர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.